மகளுக்கு மரியாதை. சோ அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அண்ட் அவங்க ஒரு விஷயம் பண்ணிருவாங்க, சரி ஓடி போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போயிருவாங்க. பட் அங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இல்ல நம்ம ஃபேமிலிஸை ஹர்ட் பண்ணக்கூடாது, we have to go back to them. அவங்க நினைச்சா நம்ம சேர்த்து வைக்கட்டும், இல்லனா இட்ஸ் ஓகே, இதுதான் நம்ம லவ், இதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ணிக்கலாம். பட் லாஸ்டா வந்து அவங்க ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல வந்து ஸ்ரீவித்யா பேசுற சீன், அவங்க ரெண்டு பேரும் மதர்ஸ் பேசுறது வந்து எடுத்துக்கோ, அந்த சீன்ல இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கோ அப்படின்னும் போது விஜய் சாரோட சட்டில் ரியாக்ஷன் இருக்கும். ஒண்ணு என்னன்னா அவங்க அம்மா ஷோல்டரை போய் பிடிச்சிட்டு அவர் அப்படியே சாஞ்சுப்பாரு, தேங்க்யூன்றது ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாரு. சோ அந்த படமே I think was another green flag. It's a lesson தான். நிறைய பேர் லவ் வந்து இதுதான் இதோட இதுவா இருக்கும், இந்த முடிவை தான் நான் எடுக்கணும்ன்றவங்க நிறைய பேருக்கு அந்த படம் ஒரு லெசனா இருந்தது அந்த டைம்ல. அவ இல்லாம நான் இல்ல, நீ திருந்தவே மாட்டடா. அண்ட் தாலாட்ட வருவாளா அந்த பாட்டு. ஆமா, லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு ஒரு புக்கே கிடையாது, அந்த படத்துக்கு அந்த ஃபீலுக்காக அவங்க வந்து அந்த லவ் அண்ட் லவ்